சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னென்னவோ நடந்து எப்படி எப்படியோ போய் கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. அடுத்தபடியா என்ன நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை பத்தி பேசிடலாம். என்ன உமையாள்? இப்பவே இவங்க சுந்தரி வெற்றி கல்யாணம்னு ஆரம்பிச்சிருவாங்க போலயே. நாமளும் எல்லா வழியிலயும் நாசுக்கா சொல்லி பார்த்துட்டோம். ஏன் இவங்க இப்படி புரிஞ்சுக்காம இத பத்தியே பேசுறாங்கன்னு தெரியலையே. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ யோசனையில இருக்கீங்க. பால் பழம் குடுக்கறதுக்கு எடுத்து வச்சேன்ல, அதுல சக்கரை போட மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப போட்டு எடுத்துட்டு வரேன். மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் பால் பழமே கொடுத்தாச்சு. என்ன சொல்லிட்டு போறாங்க இவங்க? ஏமா நீங்க எங்க இருக்கீங்க? சுந்தரிய வெற்றி தம்பி எங்க காணோம்? நாம எல்லாரும் பாலும் பழம் கொடுத்துட்டோம். வீட்டுக்கு முக்கியமான 2 பேரை காணுமே, எங்க அவங்க? நம்ம கூட தான் வந்திருப்பாங்க, இங்கதான் இருப்பாங்க. இங்கன்னா எங்க? இங்கதாமா. வாமா வா, நீ இல்லாம எப்படி? அதான் உன்னை காணுமேன்னு கேட்டுட்டே இருந்தேன். வா வந்து பாலும் பழமும் கொடு. சரிம்மா. வெற்றி எங்க? என்னம்மா உங்ககிட்டதான் கேக்குறேன், வெற்றி எங்க? அது மண்டபத்துல கணக்கு முடிக்கணும்னு அங்கேயே இருக்காருமா. கண்மணி, நீ என்ன இன்னும் இங்கே இருக்க? உனக்கு டைம் ஆகல? ட்ரெயினுக்கு கிளம்பலையா நீ? இதோ கிளம்பிடுவேன்க்கா, எல்லாம் ரெடியா இருக்கு. வீட்ல போய் பேக் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல, நீ கிளம்புமா. சரிக்கா. சரி, நாமளும் பொண்ணை கூட்டிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வெற்றி வந்துட்டோமா, அப்புறமா கிளம்புங்க. இல்ல, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. சுந்தரி, வெற்றி ஏன் இன்னும் காணோம்? பொண்ணு நல்ல நேரத்துல அவங்க வீட்டுல கொண்டு போய் விடணும் இல்லம்மா. எங்க அவ? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அவங்க உஷாவோட கிளம்பிரட்டுமா. வெற்றி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் அங்க போலாமா? மாமா வந்துருட்டோம்க்கா, அதுக்கப்புறம் போலாமே. வெற்றி தம்பி வர்றது என்னமோ முக்கியம்தான், ஆனா அதுக்காக நல்ல நேரம் காத்திருக்காதுல்ல. ஆமா உஷா, நீ இப்போ சாதாரணமா ஒரு இடத்துக்கு போகல. கல்யாணம் ஆகி இனி நீ வாழ போற புகுந்த வீட்டுக்கு முறையா போக போற. அப்படி போகும்போது அந்த வீட்டோட நல்லது கெட்டதை யோசிச்சு நல்ல நேரத்துலதான் அந்த வீட்டுல நீ அடியெடுத்து வைக்கணும். எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பவே அதுவும் உன் வீடுதான். அதனால நீ இங்க இருந்து போற நேரத்தை கணக்கு பண்ணாத. அந்த வீட்டுல நீ அடி எடுத்து வைக்கிற நேரம் நல்ல நேரமா இருக்கணும். அப்பதான் உனக்கும் நல்லது, அந்த வீட்டுக்கும் நல்லது.